Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் a good day சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா learn hindi through தமிழ் அதாவது ஸ்போக்கன் ஹிந்தி பிளேலிஸ்ட்ல ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையில இன்னைக்கு ஒரு கிளினிக்ல போய் எப்படி ஹிந்தில பேசணும், ஹிந்தி கான்வர்சேஷன் கிளினிக்ல எப்படி நடக்குது, ஒரு ஜெனரலான ஒரு இருமல் காய்ச்சல் அப்படிங்கும்போது அங்க எந்த மாதிரி பேசணும், என்ன விஷயங்கள் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ பஸ் ஸ்டாப் அந்த விஷயத்துக்காக போட்டிருந்தோம். அதுவும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத. அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க. நிறைய பேர் பண்றீங்க, பட் இருந்தாலும் இன்னும் எல்லாருமே கமெண்ட் பண்றது, லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது இதெல்லாமே பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்புறம் ஒரு ஹோப் அது எனக்கு கிடைக்கும். ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்கலாமா? அட் தி டாக்டர்ஸ் கிளினிக். நமஸ்தே டாக்டர் சாஹப். அதாவது நமஸ்தே அப்படின்னா வணக்கம் டாக்டர் சார், நமஸ்தே அப்படின்னா வணக்கம். ஒரு நோயாளியா, ஓகேவா, நம்ம நோயாளியா போறோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட பேசுறோம். நமஸ்தே டாக்டர் சாஹப். நமஸ்தேனா வணக்கம், சாஹப் அப்படின்னா சார், ஓகேவா. ஹலோ டாக்டர். டாக்டர் சொல்றாரு நமஸ்தே, கியா சமஸ்யா ஹை. நமஸ்தே, அவர் திரும்பவும் வணக்கம் சொல்றாரு. கியா சமஸ்யா, கியானா தெரியும் என்ன, சமஸ்யா ஹை அப்படின்னா என்ன பிரச்சனை. வாட் இஸ் த இஷ்யூ, வாட் இஸ் த ப்ராப்ளம். 2 दिन से बुखार है और शरीर में दर्द हो रहा है. நோயாளி சொல்றாரு, ஓகேவா, பேஷண்ட் சொல்றாரு. 2 दिन से बुखार है और शरीर में दर्द हो रहा है. 2 दिन அப்படின்னா 2 நாட்களாக. சே அப்படின்னா 2 दिन சேன்னு வருது இல்லையா, அது 2 நாட்களாக, அந்த 2 நாளுக்கு முன்னாடி இருந்து, அப்ப இருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, 2 நாளா அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதுதான் சே. புகார்கை அப்படின்னா காய்ச்சல், ஒரு ஷரீர் அப்படின்னா உடல், தர்து ஹோ ரஹாகை உடல் வலியும் இருக்கிறது. 2 நாட்களாக காய்ச்சலும் உடல் வலியும் இருக்கிறது. ஐ ஹாவ் ஹேட் அ ஃபீவர் அண்ட் பாடி ஏக் ஃபார் 2 days. டாக்டர் சொல்றாரு கோயி கான்சி யா கலே மே கராஷா. அதாவது கோயி கான்சி அப்படின்னா இருமல், ஏதாவது இருமலா, கலே அப்படின்னா தொண்டை, ஏதாவது தொண்டை வலி இருக்கா அப்படின்னு. எனி காஃப் ஆர் த்ரோட் பெயின். ஹாம் ஹல்கி கான்சி ஹை. ஆமாம், ஹல்கி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா, கான்சி அப்படின்னா இருமல் இருக்கு. எஸ் எ மைல்ட் காஃப். அலியே தாப்மான் தேக் லேத்தே ஹை. ஓகே, வாங்க. தாப்மான் அப்படின்னா உடலினுடைய வெப்பநிலை, வெப்பநிலை பார்ப்போம் இல்லையா, எவ்வளோ டிகிரி இருக்கு அப்படின்னு டெம்பரேச்சர். ஸோ அது பார்க்கலாம், வாங்க பார்த்துடலாம். ஓகே, லெட் மீ செக் யுவர் டெம்பரேச்சர். 101 டிகிரி புகார்கை. டாக்டர் சொல்றாரு 101 டிகிரி புகார் அப்படின்னா காய்ச்சல் இருக்கிறது. யூ ஹாவ் அ 101 ஃபாரன்ஹீட் ஃபீவர். அடுத்து நோயாளி சொல்றாரு பகுத் கம்சோரி பி லகு ரஹி ஹை. பகுத் கம்சோரி அப்படின்னா ரொம்ப தளர்ச்சியா, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ரொம்ப வீக்கா, பிகாஸ் ஃபீவரு, காய்ச்சல் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஃபீவராகவும் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப தளர்வா, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. நமக்கு கூட அந்த 10 days ஃபீவரு, காஃப் அதெல்லாம் இருந்து இப்பதான் சரியா இருக்கு. அதுக்கப்புறமா தான் 87 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹெல்த்தி லைஃப்காகவும், வெயிட் லாஸ் சேலஞ்சுக்காகவும், ஸ்டடி மோட்டிவேஷனுக்காகவும். ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனல், நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு, அதில் 87 days சேலஞ்சை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த எல்லா விஷயத்துக்காகவும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு, 2025க்காக கம்ப்ளீட் பண்றதுக்காக. ஸோ அந்த நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பகுத் கம்சோரி அப்படின்னா ரொம்ப வீக்கா, தளர்வாகவும். பி அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதுவும் சேர்ந்து அப்படிங்கும்போது லகு ரஹிஹே, ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப தளர்வா இருக்கு. ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் வெரி வீக். சிந்தா மத் கீஜியே வைரல் ஃபீவர் ஹை. சிந்தா அப்படின்னா கவலை, சிந்தா மத் அப்படின்னா கவலைப்படாதீங்க.
மத்து கீஜியே அப்படின்னா கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு பர்சனை பார்த்து ரொம்ப பொலைட்டாக சொல்கிறோம் இல்லையா, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறோம். அப்படிங்கும்போது கீஜியே. இந்த மாதிரி நாம் வார்த்தைகளை வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் போது எப்படி வந்து பொலைட்டாக சொல்லணும், இல்லை நீ நான் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம், இல்லை உரிமை இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி வாக்கியங்களை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் தும் ஆப் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லையும் அண்ட் தென் பிராத்மிக் கிராமர் அப்படின்ற பிளேலிஸ்ட்லையும் இருக்குது. ஸோ தயவு செய்து அதையும் பாருங்கள். பேசிக்கான விஷயங்களையும் கூட சேர்ந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்றது. ஓகே, சிந்தா மத்து கீஜியே, கவலைப்படாதீர்கள். வைரல் ஃபீவர்கள், வெறும் வைரஸ் காய்ச்சல் தான் இது. டோன்ட் வரி, இட்ஸ் வைரல் ஃபீவர். மே தவா லிக்கு தேத்தாகும். மே அப்படின்னா டாக்டர் சொல்றாரு, நான் தவா அப்படின்னா மருந்து, லிக்கு தேத்தாகும் எழுதி தருகின்றேன், மருந்து எழுதி தருகிறேன். ஐ வில் பிரிஸ்கிரைப் சம் மெடிசன். கானே சே பெஹலே லேனி ஹை யா பாத் மே. நோயாளி கேட்கிறாரு பேஷண்ட்டு, கானே சே பெஹலே சாப்பிடுவதற்கு, பெஹலே அப்படின்னா முன்னாடியா, லேனிகை முன்னாடி எடுத்துக்கணுமா, யா அல்லது பாத்மே அதன் பிறகா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியா இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா. ஷுட் ஐ டேக் இட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஃபுட். கானே கே பாத் லீஜியே, சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கோங்க. கானே கே பாத் அப்படின்னா சாப்பிட்டதற்கு பிறகு, லீஜியே அப்படின்னா எடுத்துக்கோங்க. டேக் இட் ஆஃப்டர் ஃபுட். தன்யவாத் டாக்டர் சாஹப். தன்யவாத் அப்படின்னா நன்றி, டாக்டர் சார் தேங்க்யூ டாக்டர். ஆராம் கீஜியே और पानी ज्यादा पीजिए. தயவு செய்து இந்த பானி ஜியாதா பிஜி அப்படின்றது, அதாவது நிறைய தண்ணி குடிங்க அப்படின்றது டீஹைட்ரேஷன் ஆகட்டும், இல்லை உடம்புக்கு முக்கியமான விஷயம் தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ தயவு செய்து எல்லாரும் நிறைய தண்ணி குடிங்க. எங்கே பார்த்தாலும் யாருமே வந்து தண்ணி குடிக்கவே விரும்புறதில்ல. அதுவும் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் கேட்கும்போது தண்ணியை எதுக்கு குடிக்கணும், தண்ணி குடித்தா பாத்ரூம் வரும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறதுனால வந்து குடமாக தண்ணி குடிப்பேன். நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா, நான் போகிறேன்னு தெரிஞ்சாலே ஐயோ நீயா ஓகே ஒரு குடம் சேர்த்து எடுத்து வச்சிடறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா தண்ணி குடிப்பேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இல்லை நிறைய பேர் பொதுவாகவே அப்படி இருக்காங்க, தண்ணி குடிக்கணுமா வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ தயவு செய்து அந்த மாதிரி இருக்காதீங்க, தண்ணி நிறைய குடிங்க, அது ரொம்பவும் நல்லது. ஓகேவா. ஆராம் கீஜியே அப்படின்னா, ஆராம் அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஓய்வு, கீஜியே அப்படின்னா எடுத்துக்கோங்க, அவுர் மற்றும் பானி தண்ணீர், ஜியாதா நிறைய, அதிகமாக, பீஜியே குடிங்க, டேக் ரெஸ்ட் அண்ட் ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் வாட்டர். ஓகே, இப்போ எகெயின் இதெல்லாம் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துடலாமா. நமஸ்தே டாக்டர் சாஹப். வணக்கம் டாக்டர் சார். வணக்கம், என்ன பிரச்சனை. நமஸ்தே, கியா சமஸ்யா ஹை. 2 நாட்களாக காய்ச்சலும் உடல்வலியும் இருக்கிறது. 2 दिन से बुखार है और शरीर में दर्द हो रहा है. இருமலா தொண்டை வலியா இருக்கா, இருமல் இருக்கா இல்லை தொண்டை வலியும் இருக்கா. கோயி கான்சி யா கலே மே கராஷ். ஆமாம் கொஞ்சம் இருமல் இருக்கு. ஹா ஹல்கி கான்சி ஹை. சரி, உடலினுடைய வெப்பத்தை பார்த்துடலாம். சலியே தாப்மான் தேக் லேத்தே ஹை. 101 டிகிரி காய்ச்சல் இருக்கிறது. 101 டிகிரி காய்ச்சல் இருக்கு. 101 டிகிரி புகார் ஹை. ரொம்ப தளர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. பகுத் கம்சோரி பி லகு ரஹி ஹை. கவலைப்படாதீர்கள், வைரஸ் காய்ச்சல் தான். சிந்தா மத்து கீஜியே, வைரல் ஃபீவர் ஹை. மருந்து எழுதி தருகிறேன். மை தவா லிக்கு தேத்தாகும். சாப்பாட்டுக்கு முன்னாடியா அல்லது அதன் பிறகா. கானே சே பெஹலே லேனி ஹை யா பாத் மே. சாப்பாட்டுக்கு பிறகு எடுத்துக்கோங்க. கானே கே பாத் லீஜியே. நன்றி டாக்டர் சார். தன்யவாத் டாக்டர் சாஹப். ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைய தண்ணீர் குடியுங்கள். ஆராம் கீஜியே और पानी ज्यादा पीजिए. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் இந்த 2025 முடியறதுக்குள்ளேயாவது நம்ம 6000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணுவோமா அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களாம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தென் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 87 days சேலஞ்சில் மறக்காமல் நீங்களும் கலந்துக்கோங்க. ஸ்டடி மோட்டிவேஷன் ஆகட்டும், வெயிட் லாஸ் ஆகட்டும், ஹெல்த்தி லைஃப்க்கு ஆகட்டும், எல்லாமே அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.